சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி பசங்க 2 பேருக்குமே ஸ்கூல் லீவுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கோகனட் சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் தம்பிக்கு ஸ்கூலில் ஓப்பன் ஹவுஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் 3 பேருமே ரெடி ஆகிட்டோம். நார்மல் ஸ்கூல் டேஸில் தம்பி ரொம்பவே நாட்டியாக இருப்பான். ஆனால் ஓப்பன் ஹவுஸ்னு வரும்போது ரொம்பவே சைலண்ட்டாக இருப்பான். வீட்டிலேருந்து போகும்போதே கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லியே தான் கூட்டிகிட்டு போனான். ஓப்பன் ஹவுஸ் முடிச்சுட்டு வரும்போது எந்த பஸாரில் எந்த ஐட்டம்ஸ் எடுத்தாலுமே 140 ருபீஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சில்வர், அலுமினியம், ஸ்க்ரீன்ஸ், செப்பல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உட்டன் ஐட்டம்ஸு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இரும்பில் இருக்கிற எல்லா பாத்திரமுமே இருந்தது. கேட்ரிங்க்கு யூஸ் பண்ணுற பெரிய பெரிய கரண்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா குவாலிட்டியுமே ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. இந்த பஸார் பார்த்திங்கன்னா பொங்கல் முடிகிற வரைக்கும் தான். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் மறக்காமல் விசிட் பண்ணி